ஒரு பெரிய ராஜா, ஏராளமான சொத்து அவருடைய வாழ்க்கையில முடிஞ்சு போகும். தேவன் தான் சொன்னார், தீர்க்க தரிசனமா சொன்னார், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருப்பா, நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, உன் வாழ்க்கையை எழுதவே முடியாது, நீ மரணத்துக்கு போற. அதே தேவன் தான் அவருடைய கண்ணீரை பார்த்து நீ எப்போ மறித்து போவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா தேவன் சொன்னாரோ, அதே எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொன்ன வார்த்தை, இந்த 15 வருஷம் கூட்டு, இந்த 15 வருஷம் வாழ்க்கையில நான் கூட்டுவேன் தேவன் சொன்னாரு. அப்போ அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவன் நினைச்ச அவன் அழ ஆரம்பிச்ச அவனை தேவன் 15 வருஷம் கூட்டி இன்னும் அவருடைய ஆட்சியில அமைதலாய் கர்த்தர் உருவாக செய்கிறாரு. அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ முடிஞ்சிட்டு ஒருபோது நினைக்காதீங்க. அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உன்னை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், மனுஷன் கண்கள்ல அது முடிஞ்சிச்சு, ஆனா தேவன் கண்கள்ல அது ஆச்சரியமான ஆரம்பம். தேவன் ஆச்சரியத்தக்க விதமா அவருடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார். யோபில சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன இடத்துல தான் தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க.